ஹாய் ஹலோ வெல்கம் டு அவர் சேனல் விழுப்புரம் சமையல். இன்றைக்கி நம்ம ஒரு சண்டே vlog தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி சண்டே அதுவுமா ஒரு நல்ல ஒரு ஹேர் கேர் தான் பார்க்க போகிறோம். என்னடா இது தலையில் அப்படின்னு கேட்காதீங்க. நான் வந்து சின்ன வயசுலேருந்து ஃபுல்லாகவே வந்து இந்த ஹேர் கேர் தான் ஃபாலோ பண்ணுவோம். பாப்பா பாருங்கள் தூக்கு தூக்குன்னு ஒரே இடம் பண்ணிகிட்டு இருந்தா. என் தங்கச்சியும் நானும் தான் வந்து ஹேர் கேர் பண்ணியிருந்தோம். இதனுடைய சீக்ரெட் ரெமெடி என்னன்னு பார்த்தீங்கன்னா வெந்தயம், அப்புறம் கத்தாழை, அப்புறம் கொஞ்சம் நல்லெண்ணெய், தேவையான அளவு நீங்கள் கர்ட் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிக்கிட்டு தலையில் நல்லா வந்து இதை நல்லா கிரைண்ட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணி ஹேரில் நல்லா அப்ளை பண்ணிக்கோங்க. என் தங்கச்சி வந்து சிக்கன் 65க்கு இன்றைக்கி சிக்கன் கட் பண்ணிகிட்டு இருந்தான். மார்னிங் வந்து நான் தான் வந்து குடல் குழம்பு வச்சேன். இன்றைக்கி ஃபுல்லாக vlog வந்து எங்கள் அம்மா வீட்டில் தான். எங்கள் பாட்டி ஊர்லேருந்து வந்துட்டு இருந்தாங்க. பாப்பாவுக்கும் ஃபுல்லாக ஆயில் மசாஜ் பண்ணி இன்றைக்கி சிக்கன் 65 ஓகே மேரினேட் பண்ணி வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மேரினேட் பண்ணின்னு இருந்தோம். எங்கள் மம்மி வந்து எல்லாமே எது பண்ணாலும் க்ளீனாக தான் பண்ணுவாங்க. ஒவ்வொரு டைமும் வந்து ஹேண்ட் வாஷ் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அதே ப்ராசஸ் எனக்கும் இருக்கும். என் தங்கச்சியும் அப்படி தான். அது என்னவோ தெரியல ஜீன் மாதிரி தொடர்ந்துகிட்டே இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து சிக்கன் 65க்கு தேவையான எல்லாத்தையுமே போட்டு சிக்கனை நல்லா வடிகட்டி வச்சு எடுத்து சேர்த்துட்டு நல்லாத்தையும் மேரினேட் பண்ணி எடுத்து வச்சுட்டாங்க. ஹேர் வந்து நீங்கள் இதை பண்ணோடனே எனக்கு ஆஃப்டர் டெலிவரி ரொம்ப ஹேர் ஃபால் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் வந்து நானும் எவ்வளோ முடியை வெட்டி விட்டுட்டு அப்படி இருந்துமே எனக்கு சரியாகலை. பாருங்கள் இப்போ ஹேர் எவ்வளோ நம்ம கண்டிஷ்னரே தேவையில்லை. நான் இப்போ எந்த கண்டிஷ்னருமே போடல. ஹேர் ஆனால் அவ்வளோ ஒரு சாஃப்டாக இருந்துச்சு. எனக்கு இதுக்கே கேர்லி ஹேரு. பட் வந்து அந்த வெந்தயத்தோட நரிஷ்மெண்ட் வந்து ரொம்பவே இருந்துச்சு. நம்ம எப்பயுமே சிக்கி எடுக்கும்போது வந்து இதுமாதிரி ஹுட் அண்ட் கோம் யூஸ் பண்ணி பாருங்கள். முடியே வராது. இந்த ஹேர் கேர் வந்து நான் இன்னையிலேருந்து பண்ணலான்னு தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். இது டே 1ன்னு கூட சொல்லலாம். நான் ஆஃப்டர் 3 மந்த்ஸ்க்கு அப்புறம் உங்கள்கிட்ட என்னோடய ஹேரோட க்ரோத்தை காமிக்கிறேன் பாருங்கள். அந்த மாதிரி வந்து ஹேர் ரொம்ப பிளாக்காகவும் இருக்கும். பாருங்கள் ஹேர் எப்படி இருக்குன்னு. எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. எனக்கு ரொம்ப ஃப்ரிஸி ஹேரு. பட் இது ஓரளவுக்கு ஓகே. ஃபஸ்ட்டு இதிலே இப்படி இருந்துச்சு. நான் வீக்லி ட்வைஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு பார்த்தேன். ஹேரோட லென்த்தை பார்த்துக்கோங்க. ஆஃப்டர் 3 மந்த்ஸ் எப்படி இருக்குன்றதை பார்க்கலாம். நீங்களும் வந்து இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ஹீட் உடம்பாக இருக்கிறவங்களுக்கு இது ரொம்ப ஒரு நல்லது. ஏன்னா நம்ம சேர்த்துருக்க பொருள் எல்லாமே வந்து ரொம்ப கூலிங்கானது. இது வந்து எல்லா குழந்தை வச்சுருக்க அம்மாவும் சரி மற்றவங்களும் சரி ஆல்ரெடி எல்லா ஹவுஸ் ஒய்ஃப்க்குமே வந்து இதெல்லாம் வந்து பண்ணுறதுக்கு சுத்தமாக டைம் இருக்காது. இது அம்மா வீட்டுக்கு வந்துட்டோம், நமக்கு எந்த ஒரு வேலையுமே இருக்காது மோஸ்ட்லி. சரி ஓகே ஹேர் கேராச்சும் ட்ரை பண்ணலான்ட்டு தான் நான் இதை பண்ணேன். உங்களில் எத்தனை பேர் அம்மா வீட்டுக்கு போனால் எந்த வேலையும் செய்ய மாட்டீங்க, அம்மாவும் உங்களை செய்ய விட மாட்டாங்க அப்படின்றவங்க கமெண்ட் பண்ணுங்கள். பாப்பாவும் தலை குளிச்சுட்டு வந்தாச்சு. ஹாய் சொல்கிறாங்க பாப்பா உங்களுக்கு. நெக்ஸ்ட் வந்து அம்மா பிரியாணிக்கு வெங்காயம் தக்காளி கட் பண்ணி தரேன்னு சொன்னேன். ஆனால் அவங்க வேண்டாம்னு சொல்லிட்டாங்க. கம்பல் பண்ணி அம்மாக்கிட்டேருந்து வாங்கிட்டு வந்து கட் பண்ணி கொடுத்தேன். பாப்பாவும் என் பக்கத்துலேயே உட்காந்து கட் பண்ணி நானும் கொடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பக்கத்துலேயே உட்காந்துருந்தான். நீ பாருன்னு சொல்லிவிட்டு அவளை வச்சு கட் பண்ணிகிட்டு இருந்தேன். சரி ஓகே பிரியாணி வந்து அம்மா வந்து செஞ்சிட்ருந்தாங்க. நாங்கள் கூடவே ஹெல்ப் பண்ணிகிட்ருந்தோம். எல்லாமே வந்து கட் பண்ணி முடித்தாச்சு. பாருங்கள் நான் எப்பயுமே எல்லாத்தையுமே தோல்லாம் சீவிட்டு வாஷ் பண்ணிவிட்டு தனியாக எடுத்துகிட்டு வந்து தான் கட் பண்ணேன். பாப்பா எப்படி கவனிச்சிட்டு இருக்காங்க பாருங்கள். என்னை விட்டு நகரவே இல்லை. இன்றைக்கி உங்கள் வீட்டில் என்ன சண்டே சமையல்னு சொல்லிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். பாருங்கள் எல்லாத்தையும் வந்து கரெக்டாக கட் பண்ணி அம்மாக்கிட்ட கொடுத்தாச்சு. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ரெடியாக இருக்குது. புதினா தண்ணியில் போட்டு வச்சுருக்காங்க. ஸ்பைசஸ், அப்புறம் சாதம், மட்டன் ரசம், அப்புறம் முட்டை பாயில் பண்ணி எடுத்து வச்சுட்டாங்க பிரியாணிக்கு. நெக்ஸ்ட்டு பிரியாணி வந்து தம் போடலாம் அப்படின்னு பிளான் பண்ணி நாங்கள் விறகு அடுப்பை தான் பக்கத்துலேயே இருந்த கொஞ்சம் இடத்துல செஞ்சு வச்சுருந்தோம். பிரியாணி வந்து செம்மையாக வந்துச்சு. ஜீரக சம்பா ரைஸில் தான் செஞ்சுருந்தோம். மட்டன் பிரியாணி ப்ளஸ் சிக்கன் 65, எக்கு, அப்புறம் ரைத்தா. செம்ம டேஸ்ட்டு பிரியாணி. உங்களுக்கு இந்த vlog பிடிச்சிருந்தா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோ.